ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னாக்கா கொல்பாக்கு நம்ம வீட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் சகலைக்கு வந்து மட்டன் குழம்பு வச்சு கொடுத்தனுப்பலாம். அவர் வந்து வீட்டில் டேஸ்ட்டாக சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லியிருந்தார். அதனால் அவருக்காக இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் குழம்பு பண்ணுறோம். இப்போ என்ன போட போகிறோம்னாக்கா கடுகுளுத்தம் பருப்பு. நல்லா கடுகுளுத்தம் பருப்பு என்னென்னா வெங்காயம் சாப்ஸ் பண்ணி வச்சுக்கல, வெங்காயம் சாப்ஸ் நல்லா வந்தோம்னா அது நல்லா வருதா ரைட்டு இருக்கேன் பார்த்து செக் பண்ணிக்கணும். நம்ம பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு அது வந்து சரியாக வருதுன்னு நினச்சிங்களேன், அப்புறம் வந்து ரொம்ப இதுவாகிடும். வெங்காயம் வதங்கும் போது நம்ம இந்த சைடில் என்ன பண்ணுறோன்னா தக்காளி, நீங்கள் வந்து பெங்களூர் தக்காளி போடலாம், நாட்டு தக்காளி போடலாம். பெங்களூர் தக்காளி வந்து உங்களுக்கு நல்ல கிரேவி கொஞ்சம் ஃப்ளேவராக வரும் பெங்களூர் தக்காளி போட்டால். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது தக்காளியும் எடுத்து நல்லா வதங்கின பிறகு தக்காளி நல்லா வதங்கணும். இந்த உரல் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் கொள்ளு பாட்டி யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா, இது எங்கள் பாட்டிக்கெல்லாம் கும்பகோணம் அவங்க ஊரில் சுவாமி மலையிலேருந்து எடுத்த கல்லில் செஞ்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அந்த காலத்தில் சவுண்டு பாருங்க, என்ன சவுண்டு. பூண்டை வந்து இடிச்சிக்கிறோம், அதான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஃபைனாக சாப்ஸ் பண்ணி நல்லா இடிச்சிருக்கேன். இப்போ வந்து இடித்து நல்லா போட்டோன்னா ஃப்ளேவர் நல்லா வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து அரைச்சி போடுறதோ இடித்து போடுங்களேன், அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் நமக்கு. இஞ்சி மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி போட்டுக்கணும். என்னன்னாக்கா உங்களுக்கு அது மண் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அதனால் இஞ்சி மட்டும் தோலை சீவிட்டு க்ளீன் பண்ணி அப்புறம் தான் நசுக்கி போடணும், அப்போ தான் ஃப்ளேவர் வரும் நமக்கு. இஞ்சி நல்லா நைஸாக இது பண்ணியாச்சு, தட்டியாச்சு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்க சமையல் செய்கிறவங்களோட ஃப்ளேவர் எங்கே மிஸ் ஆகுதுனாக்கா, மிக்சியில் போட்டாக்கா என்ன ஒன்று அந்த ஒரு மாவு மாதிரி ஆகிடும். இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் ட்ரெடிஷ்னலாக என்ன பண்ணாங்கனாக்கா உரலில் அரைச்சி தான் வந்து நம்ம போட்டாங்க, அம்மியில் அரைச்சி தான் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் யூஸ் பண்ணாங்க. அந்த ட்ரெடிஷ்னல் வந்து அந்த கல்லில் இடித்தாக்கா ஒரு ஃப்ளேவர் வருதுன்னு ஒரு இது இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து இடித்து போட்டு பண்ணுங்கள். நான்வெஜ் பண்ணும்போது, பிரியாணிக்கு இந்த குருமாவுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து அரைச்சி போடணும், அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். ஆனால் இந்த மாதிரி ஐட்டம், இந்த கிரேவி ஐட்டம்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வந்து இடித்து போட்டு ஃப்ளேவர் நல்லா வரும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மிளகாத்தூள் போடணும், அப்புறம் மஞ்சத்தூள் பாரதி பாலகிருஷ்ணன், ஏன்னா அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த கறியோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த மஞ்சத்தூள் போட்டால் தான் உங்களுக்கு வந்து நல்லா இதுவாகும். இது நல்லா இதுவாகும். நம்ம ஏற்கனவே வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி அரைச்சி தக்காளி வெங்காயம் அரைச்சி போட்டால் தான் நமக்கு வந்து விழுது வரும். நம்ம வந்து ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா வராங்கன்னாக்கா அவங்க சாப்பிட்றது நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். செக்லேருந்து வாங்கியிருக்கோம் எண்ணெய் நாங்கள். இது நமக்கு ரெகுலராக ஒருத்தர் இருக்கா செக்கில், அவர் கொடுத்துருவார். அந்த ஃப்ளேவர் வந்த உடனே கூப்பிடுவார் நமக்கு. நாங்கள் பாருங்கள், அப்போ அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது அதுவும் போட்டோம்னாக்க பாருங்க, அப்பவும் அந்த கிளன்சி நல்லா வரும் நமக்கு. எப்படின்னா இப்போ ஒரு இட்லிக்கோ இல்லை ஒரு கறி குழம்பு வச்சானாக்கா சும்மா அப்படி இருக்கணும் அருமையாக. சாப்பாட்டுக்கோ அந்த இது அருமையாக இருக்கும் நமக்கு.
மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். பாரதி பாலகிருஷ்ணன் கொஞ்சம் தண்ணி கொடுங்க, முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வாங்க. முருங்கைக்காய் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், அது சொல்ல மாட்டேன் நான். அது முருங்கைக்காய் போட்டால் தான் அந்த மட்டன் குழம்புக்கு வந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் அந்த அந்த இது வந்துச்சு பாருங்கள், கண்டென்சி வந்துச்சு பார்த்து பாருங்களேன். அந்த ஃப்ளேவர் வந்துருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இதுக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னாக்கா சால்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டோம்னாக்கா இந்த முருங்கைக்காய் போட்டோம்னாக்கா இந்த ஃப்ளேவர் நல்லா வரும். முருங்கைக்காய் போட்டு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அதனால் என்னன்னாக்கா சகலைக்கு குழந்தைக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து நாங்கள் வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன். இப்போ தண்ணி நம்ம எவ்வளோக்கு வேணுமோ அந்த கிரேவி வந்துடுச்சு பார்த்தீங்களா. கொஞ்சம் நல்லா தலார ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா இந்த மிக்ஸி தக்காளி வெங்காயம்லாம் வதக்கணும்ல, அந்த இதுலேயே வந்து இருக்கும் அதெல்லாம் சேர்த்து ஊற்றினா கொஞ்சம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. தக்காளிலாம் வேலை பாருங்கள் என்ன வேலை வைக்கணும். இப்போது வந்துடுச்சா. பாரதி பாலகிருஷ்ணன் கருவேப்பிலை அப்புறம் தாளிச்சி பழமும் போட்டுக்கலாம். இது எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி. அது ஃபைனலாக ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அது ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஃபைனலாக வந்து நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி போய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கருவேப்பிலையை வந்து கடுகு வளர்க்கணும் போடக்கூடாது. கருவேப்பிலையை வந்து ஒரு 2 வதக்கிட்டு போடுங்களேன், அந்த ஃப்ளேவர் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இது போடாத சீக்கிரத்தை எடுத்து வச்சுக்கிறோம் நமக்காக. பாருங்க அவ்வளோதான். இப்போது இது நான்வெஜ், இது வெஜ் ஓடிட்டு நல்லா ஃப்ளேவர் நல்லா வந்துருக்கு. இதுனால அப்போது அந்த இது வந்துருக்கு உங்களுக்கு, அந்த முருங்கைக்காய் வேக ஒன்று, அந்த கறி போட்டோன்னு கொழு போட்டோன்னே அந்த ஃப்ளேவர் வந்துடும். குழம்பு கரண்டி தனித்தனி அந்த இந்த வெஜிடேரியன் இந்த இதெல்லாம் வந்து நாங்கள் ஒன்லி வெஜிடேரியன் தான் செய்வோம். அதில் இந்த சிக்கன் மட்டன் ஐட்டம்லாம் பண்ணும்போது கொத்தமல்லி தண்டோடு போடுங்க. க்ளீன் பண்ணிட்டு கொத்தமல்லி தண்டோடு போட்டிங்கன்னாக்கா அந்த தண்டில் வந்து ரொம்ப ஃப்ளேவர் எடுத்துக்கிட்டு நல்லா வந்து எப்படியும் பசங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த தண்டு இது ஊறிச்சுனாலும் நல்லா ஃப்ளேவர் வரும். இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இது கொஞ்சம் போட்டாச்சு, தண்டோடு போட்டாச்சு. கறி போட போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொழுப்போடு போட்டிருக்கோம். ஏன்னா எங்கள் ஒய்ஃபுக்கெல்லாம் வந்து கொழுப்பு இல்லாத கொழுப்பு நிறைய இருக்குது எங்கள் ஒய்ஃபுக்கு. அதனால் வந்து எங்கள் சகலை போட்டு செஞ்சு கொடுக்குறேன். அப்போ தான் அவர் வந்து வீட்டில் வந்து டெரராக இருப்பார் பசங்கிட்ட எல்லாருக்கிட்டையும். இல்லைன்னா ஒரு சிரிச்சை ஏமாத்திடுவாங்க அவங்க வீட்டில் எல்லாருமே. சகலிக்காக இது வந்து கொழுப்பு பாருங்கள் வேறு லெவல். இது வந்து ஆடு பார்த்தீங்கன்னாக்கா ஆரணிலேருந்து வந்திருக்குன்னாரு. காலைல பாய் ஃபோன் பண்ணி பலனா வந்து நல்லா இருக்குண்ணா பீஸ் வந்துருக்குண்ணா பாருங்கண்ணா அப்படின்னாரு. சரி போடுங்க பாய், சகலையும் ரொம்ப நாள் கேட்டுருந்தாரு. சரி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்கி செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போடுமா நல்லா இருக்கு, பிழிஞ்சிட்டு போடுமா. போடுமா போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ கறி போட்டாச்சு, நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்து முருங்கைக்காய் கலர் மாறணும், எல்லாம் மாறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னாக்கா அந்த ஃபைனல் சொன்ன பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து
ஒரே ஒரு இஞ்சி தட்டி, ஒரு ரெண்டு பூண்டு, கருவேப்பிலை, ஒரு கடுகு, இதெல்லாம் போட்டுக்கூட மசாலாலாம் போட்டுக்கூட அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு போட்டுட்டு மூடிட்டோன்னு வச்சிங்களேன், எடுத்து சர்வ் பண்ணும்போது வேறு லெவல் ஃப்ளேவர் வரும் நமக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து குழம்பு ரெடி. இது என்னன்னாக்கா ட்ரெடிஷ்னல்னாக்கா வந்து எந்த ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியும் கிடையாது. மிளகாத்தூள், தக்காளி, வெங்காயம், முருங்கைக்காய். அந்த கண்டென்ஸ் எப்படி வருது பாருங்கள், ஜூம் பண்ணது வருங்களா. அப்போ தான் வந்து அந்த தக்காளி வெங்காயம் அரைச்சி போட்டதுனால உங்களுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா ஜம்முன்னு வரும். இப்போ சாப்பாட்டுக்கோ ஒரு இட்லிக்கோ ஜம்முன்னு இருக்கும் அது உங்களுக்கு. இது தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.